ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா சாக்லேட் கேக். வாங்க எப்படி அந்த கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள்: ரவை 1 கப், சர்க்கரை 1 கப் அரைத்து வைத்தது, பால் 1 கப் காய்த்து ஆற வைத்தது, தயிர் 1 கப், பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன், மைதா 2 டேபிள் ஸ்பூன், கோகோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், காஃபி தூள் 1 டேபிள் ஸ்பூன், பட்டர் 1/4 கப், தண்ணீர் தேவையான அளவு, வெனிலா எசன்ஸ். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையை எடுத்து அந்த பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். அடுத்தது சர்க்கரை எடுத்து போட்டுக்கலாம். எடுத்து வச்சிருக்க பால் ஊற்றிக்கலாம். தயிரையும் அது கூட ஊற்றிக்கலாம். பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரே சைடு கலந்து விடணும், ஆப்போசிட் சைடில் கலந்து விடக்கூடாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரையும் அது கூட ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லாக எல்லாத்து கூடயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடணும். ரொம்ப நேரம் அப்படியே கலந்து விட்டுட்டுருக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க மைதாவை இதில் போட்டு கலந்துக்கலாம். கோகோ பவுடரும் இதிலே போட்டு கலந்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது அரை மணி நேரம் அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுத்தது காஃபி பவுடரை கலந்து வச்சுக்கலாம். கேக் செய்ய போகிற பாத்திரத்துக்கு பட்டர் தடவி விட்டுக்கலாம். இப்போ அந்த பட்டர் தேய்ச்சி வச்சதில் நல்லா மைதா மாவு போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ மைதா மாவை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இதையும் அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த பேட்டர் நல்லா அரை மணி நேரம் ஊறி வந்துருச்சு. ரவை கூட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்க. இப்போ நம்ம அந்த கலந்து வச்சுருக்க காஃபி பவுடரை போட்டுக்கலாம். சுகரை கொஞ்சம் தூக்கி இருக்கிறதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கலாம். இப்போ அதை ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அந்த கேக் செய்ய போகிற அந்த பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்ஸை அதில் ஊற்றிடலாம் ஃபுல்லாக. இப்போ இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக எல்லாம் போட்டு விட்டுட்டோம். நல்லா இப்படி குலுக்கி விட்டுக்கலாம். பபுள்ஸ் எல்லாம் வர்றதுக்காக. ஓகே, இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் அந்த பாத்திரத்தை தூக்கி வைக்கிறதுக்காக. இப்போ அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக்கை ஒரு பிளேட் வச்சு மூடி எடுத்து அந்த ஸ்டாண்டு மேலே வச்சுக்கலாம். இப்போ அந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். அடுப்பை அனல் கம்மியாக வச்சு ஒரு அரை மணி நேரம் வேக விட்டுடலாம். இப்போ நம்ம தேவையான ரவா சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு.
நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.